வணக்கம் மக்களே, வெல்கம் டு நியூட்டன் ப்ரெடிக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம ஐபிஎல் மேட்ச்க்கான ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூட்டன் ப்ரெடிக்ஷன் சர்ச் பண்ணாலே போதும், நம்ம டெலிகிராம் சேனல் வந்துடும். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லியும் பெட்டிங் டிப்ஸ் ப்ளஸ் ட்ரீம் லோன் டீம் கொடுக்குறோம். மெயினாக நம்ம பெட்டிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறோம். மறக்காமல் நம்ம சேனல் ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனுமே எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். எங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும், இன்னும் பெட்டராக வீடியோஸ் கொடுக்கணும், மோட்டிவேட் பண்ணணும். ஸோ மறக்காமல் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா பஞ்சாப் வர்சஸ் மும்பை ப்ளே பண்ணுறாங்க. மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா யதுவேந்திரா சிங் ஸ்டேடியமில் முலான்பூரில் இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் இந்த பிட்ச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ் பவுலிங்க்கு வந்து 40% சப்போர்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஸ்பின் பவுலிங்க்கு 60% சப்போர்ட் பண்ணுது. இந்த பிட்ச் பொறுத்த வரைக்கும் பவுலிங் பிட்சாகவே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ ஆவரேஜ் ஸ்கோரே பார்த்தீங்கன்னா 162 வந்து ஆவரேஜ் ஸ்கோரை வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பிட்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் பவுலர்ஸ் நிறைய எடுத்து நீங்கள் லைக் ஸ்பேஸ் பவுலர்ஸ் நிறைய எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஸ்பின் பவுலர்ஸுமே இந்த பிட்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணிக்கு. பட் ஏன் நான் வந்து ஸ்பேஸ் பவுலர்ஸ் போகிறேன்னா, மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸை விட பேசர்ஸ் தான் அதிகமாக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் பேஸ் பவுலர்ஸ்க்கு நீங்கள் போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுதான் ரெண்டு டீமோட லைனப். ஸோ ரெண்டு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா பெருசாக சேஞ்சஸ் இருக்காது. மேபி இந்த மேட்ச் சிக்கர் தவான் உள்ள வரது வாய்ப்பு இருக்குது. அண்ட் மும்பை இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா அதே லைன் தான் ப்ளே பண்ணுறாங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், கோட்ஸி அண்ட் பும்ரா. அண்ட் அவங்க டீமில் பார்த்தீங்கன்னா பேர்ஸ்டோ, அப்புறம் ஜிதேஷ் சர்மா, லிவிங்ஸ்டன், சாம் கரன், சஷாங்க் சிங். அண்ட் பவுலர்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹர்ப்ரீத் பாட் எடுங்க, ரபாடா எடுங்க, இவங்களாம் இம்பார்ட்டண்டான பிக்ஸ். ஸோ பேட்ஸ்மேன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 பேட்ஸ்மேன் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. இந்த 6 பேருமே நீங்கள் உங்கள் ஜிஎல் டீம்லேயோ இல்லை எஸ்எல் டீம்லேயோ பிக் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுங்கள். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா சம ஃபார்மில் இருக்கார். ரோஹித் சர்மா கண்டிப்பாக எடுத்து ஒரு டீமில் போடுங்க, கேப்டனாக கூட நீங்கள் வைக்கலாம். அண்ட் ஆல்சோ அடுத்து பார்த்தீங்கன்னா சஷாங்க் சிங் பாருங்கள். சஷாங்க் சிங் பார்த்தீங்கன்னா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருமே நீங்கள் டீம் எடுத்து கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜிஎல் வைஸ் கேப்டன் வைக்கிறது ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக பவுலர்ஸ் பார்க்கலாம். ஸோ பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 4 பவுலர்ஸ் கண்டிப்பாக எடுங்க. பும்ரா, ரபாடா, ஷெரீப் சிங் அண்ட் கோட்ஸி. இந்த 4 பேருமே நல்லா ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் ஆல்சோ சாம் கரன் சுட்டி குழந்தை எடுத்துக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சாம் கரன் பேட்டிங்கும் நல்லா பண்ணுவார், பவுலிங்லேயும் விக்கெட் எடுத்து கொடுப்பாரு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 6 பவுலர்ஸுமே மறக்காமல் உங்கள் டீமை செலக்ட் பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டனாக ஜிஎல் டீமுக்கு ரொட்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜிஎல் அடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெய்லியுமே ஒரு டீம் செலக்ட் பண்ணுங்கள். அந்த ஒரு டீம் பேஸ் பண்ணி மற்ற டீம்ஸ்லாம் போடுங்க. கண்டிப்பாக ஜிஎலுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதுதான் நம்மளுடைய ட்ரீம் 11 டீம். ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மா, நிஷாந்த் கிஷான் எடுத்திருக்கேன். 2 பேருமே நல்லா ப்ளே பண்ணுறாங்க. ஜிதேஷ் சர்மா கண்டிப்பாக நீங்கள் ஜிஎல் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அண்ட் திலக் வர்மா எடுத்திருக்கேன். ரோஹித் தான் நம்ம கேப்டன் மெட்டீரியல். அண்ட் அடுத்ததான் ஆல்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 3 ஆல்ரவுண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன். பாண்டியா, லிவிங்ஸ்டன் அண்ட் சாம் கரன். இல்லை சாம் கரன் நீங்கள் கேப்டனாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 4 பவுலர்ஸுமே கண்டிப்பாக உங்கள் டீமில் எடுத்துக்கோங்க. பும்ரா, ரபாடா, ஷெரீப் சிங் அண்ட் கோட்ஸி 4 பேருமே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. இதுதான் நம்மளுடைய இனிஷியல் ஸ்மால் லீக் டீம். ஃபைனல் டீம் உங்களுக்கு வந்து நம்ம டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணுறேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அண்ட் இந்த பிளேயரை தவிர்த்து வேறு எந்த பிளேயர்ஸும் நான் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விக்கெட் கீப்பரில் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்டோ நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அண்ட் பேட்ஸ்மேனில் பொறுத்த வரைக்கும் சூரியகுமார் நல்ல பிளேயர். அடுத்த பார்த்தீங்கன்னா டிம் டேவிட் இருக்கார், அவருமே நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அண்ட் சஷாங்க் சிங் ஒரு பன் பிளேயர், இவர் கண்டிப்பாக நீங்கள் டீமை செலக்ட் பண்ணி எடுத்து பாருங்கள். அண்ட் பிரப்ஜித் சிங் சான்ஸ் கிடச்சா இவருமே எடுங்க. அண்ட் ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோமன் ஷெப்பர்ட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேபி இம்பேக்ட் பிளேயராக வரது கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹர்ஷல் பட்டேல் அண்ட் மத்வால். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹர்ப்ரீத் பார் பார்த்தீங்கன்னா சூப்பரான பிளேயர். அடுத்ததாக நம்ம பன் பிளிக்ஸ் பார்க்கலாம். பன் பிளிக்கில் ஹர்ப்ரீத் பார் நான் கண்டிப்பாக செலக்ட் பண்ணுவேன். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம் கரன். அண்ட் நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேனில் வச்சு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. அண்ட் விக்கெட் கீப்பரில் பார்த்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா. அண்ட் அடுத்த பார்த்தீங்கன்னா திலக் வர்மா அண்ட் சஷாங்க் சிங். அண்ட் அடுத்த பவுலர்ஸில் யாரெல்லாம் நீங்கள் பன் பிக்ஸ் எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷப் சிங் கண்டிப்பாக பன் பிக் எடுங்க. அண்ட் கோட்ஸி எடுங்க. ஸோ இவங்கெல்லாம் பன் பிக்ஸ். இவங்களாம் நீங்கள் வந்து நிறைய டீமில் ட்ரை பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் 2-3 டீமில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ரொட்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பன் பிளேயர்ஸ்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர்ஸ்னால நம்மளுக்கு ஜிஎல் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த பிளேயரை ஏதாச்சும் ஒரு 2-3 டீமில் போட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நீங்கள் ஒரு 11 பிளேயர் செலக்ட் பண்ணுங்கள். அந்த 11 பிளேயரில் நீங்கள் ஒரு 6 பிளேயர் ஃபிக்ஸ்டாக நல்லா ப்ளே பண்ணாமல் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த 6 பிளேயர் ஸ்டாண்டாக வச்சுக்கோங்க. பேலன்ஸுக்கு பிளேயர் ரொட்டேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜிஎல் அடிக்கிறது ரொம்பவே ஈஸி தான். நானும் ட்ரை பண்ணி தான் இருக்கேன். கண்டிப்பாக ஒரு ஜிஎல் இந்த ஐபிஎல்ல நம்ம அடிப்போம்.
ஸோ நான் அடித்தா கண்டிப்பாக உங்களையுமே ஜி அடிக்க வின் பார்ப்பேன். கண்டிப்பாக நீங்களும் நம்ம வீடியோஸ் பாருங்கள். கண்டிப்பாக நீங்களுமே ஓனாக டீம் மேக் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணலாம், மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க.